Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல முட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் இல்லனா ஒரு pan வச்சுக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா pan தான் யூஸ் பண்றேன். முட்டையை வந்து ஃப்ரை பண்றதுக்காக. pan நல்லா சூடேறினதும் கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் காயறதுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முட்டையை வந்து வெச்சிடுறேன். ரொம்ப எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் முட்டை வைக்கும்போது நல்லா ஒட்டிக்கும். எண்ணெய் சேர்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா முட்டையை வந்து வெச்சிடுறேன். நான் மொத்தமா 5 முட்டையை வேக வச்சு மேல இருக்கிற ஓடு எடுத்துட்டு ரெண்டா இது போல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த முட்டையை தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி முட்டையை இது போல வச்சுட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் எல்லா மசாலாவையும். கூடவே மஞ்சள் தூளையும் இது போல நல்லா தூவி விட்டுடுறேன். கடைசியா இதுக்கு மேல மிளகு தூளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்க மிளகு தூள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லனா மிளகாய் தூள் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நான் உப்பு, மஞ்சள் தூள், மிளகு தூள் மட்டும் சேர்த்துட்டு இது போல முட்டை மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உடனே முட்டையை வந்து பாத்தீங்கன்னா திருப்பிக்க போறேன். எண்ணெய் கொஞ்சம் லைட்டா காஞ்சிருச்சுனாலும் இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து பிடிச்சுக்கும் சூட்டுக்கு. நீங்க எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி மசாலாலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு முட்டையை திருப்பிட்டீங்கன்னா panல ஒட்டாம இருக்கும். அந்த மசாலாலாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டையில நல்லா பிடிக்கணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல இல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டா போதும். குறைஞ்சது 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணாலே போதும். நல்லா இந்த மாதிரி முட்டையில மசால் வந்து பிடிச்சுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா முட்டையில ஒட்டி வந்துருச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிட்டு இதே panல இருக்கிற எண்ணெயிலே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசா நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறம் 2 பெரிய தக்காளி பழம் எடுத்து நல்லா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது போல மெல்லிசா நீளமா கட் பண்ணும்பொழுது சீக்கிரமா வதங்கி வந்துடும். அதனால இது போல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, வெறும் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றது போல மிளகாய் தூளை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போறேன். சேர்த்துருக்கிற மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குனா நல்லா வதங்கி வரும். எல்லா மசாலையும் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து வதக்கிட்டேன். இப்போது தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டே குக் பண்ணிக்க போகிறேன். நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து குக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகணும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தேன் எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு நல்லா ட்ரையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் நான் வந்து திக்காக குக் பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் சும்மா லைட்டாக நம்ம அந்த மசாலோடைய கலந்து கொடுத்துக்கிட்டா போதும். ரொம்பவே டேஸ்டியாக முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கடைசியாக உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா கூட நீங்கள் தூவிக்கோங்க, பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் ரச சாதம், சாம்பார் சாதமெல்லாம் செஞ்சுட்டு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறுமனே நம்ம வெள்ளை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டை தொக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நான் எண்ணெயில் வெறும் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணும்போதே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 முட்டை எடுத்து சாப்பிட்டாங்க. இப்போ 4 முட்டை தான் இருக்குமே. வெறுமனே அந்த மாதிரி முட்டையை ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இது போல் வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணி நம்ம தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு முட்டையை அதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் ஒரு முறையாச்சும் முட்டை தொக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.